19, 20 அதுல காணப்படுகின்ற அரசியலமைப்பு விதிகள், கருத்து பிரதிநிதித்துவம் மற்றும் உரிமைகள் பற்றி அம்பேத்கருடைய பார்வையில இது எல்லாத்தையும் நான் பார்க்க போறோம். அரசியலமைப்பு விதிகளை பற்றியும், கருத்து பிரதிநிதித்துவம், சுய பிரதிநிதித்துவம், கருத்து பிரதிநிதித்துவம் மற்றும் உரிமைகள் பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். அம்பேத்கரை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு நம்ம சொல்றோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பு வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். இந்திய யூனியன் அரசியலமைப்பு குழுவினுடைய உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். இந்திய அடிப்படை உரிமைகளுடைய துணை குழுவினுடைய உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். அதாவது அரசியலமைப்பு வரைவு குழுவினுடைய தலைவர். அதுவே மிகப்பெரிய சிறந்த பணி. அதுக்கு மேல பார்த்தோம்னா யூனியன் அரசியலமைப்பு குழுவினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறார். அடுத்ததாக அடிப்படை உரிமைகளுடைய துணைக்குழு. அடிப்படை உரிமைகள் என்னென்னலாம் அடிப்படை உரிமைகள் கொடுக்கணும் மக்களுக்கு அரசியலமைப்பின் மூலமாக, அந்த அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகின்ற ஒரு நபராக அதனுடைய துணைக்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். இதற்கும் மேற்பட்டு சிறுபான்மையினுடைய துணைக்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்ப சிறுபான்மையினர் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நபராக, அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக, அரசியலமைப்பினுடைய வரைவு குழு தலைவராக ஒரு மிக சிறந்த ஒரு பணி, அவருடைய பணியை மிக நிறைவாக செய்திருக்காருன்னு சொல்லலாம். இன்னைக்கு வரை நம்ம அரசியலமைப்பு அப்படின்னு சொன்னோம்னாவே அம்பேத்கர் அவருடைய புகழை பத்தி நம்ம பேசாம இல்லை. அந்த அளவிற்கு மிக சிறப்பாக நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய வரைவு குழு தலைவராக இருந்து மிக சிறந்த ஒரு அரசியலமைப்பு நமக்கு தந்திருக்காரு. அப்ப இந்த அரசியலமைப்புல பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்ன, பிரதிநிதித்துவத்தை பத்தி எங்க பேசப்பட்டிருக்கு, எப்ப பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1946 இருந்து 50 வரை நடந்த அந்த அரசியல் நிர்ணய சபையில மிக அதிகமாக பேசப்பட்ட விஷயம் இந்த பிரதிநிதித்துவம். அப்ப இந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத எப்படி முதல்ல பேசினாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனி தொகுதிகள் வேணும், தனி தொகுதிகள் சிறுபான்மையினருக்கு ஒதுக்கணும், ஒரு பிரதிநிதித்துவம் வேணும் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தார். அப்புறம் 1932லயே தனி தொகுதி வேண்டும், தனி தொகுதி வேண்டும் என்று அம்பேத்கருடைய குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. ஆனா அதுக்கு நிறைய எதிர்வாதங்கள் இருந்தது. அதனால அதை செயல்படுத்த முடியல. அப்ப இந்த அரசியல் ஆதரவை வேற மாதிரி மாத்தி இப்பருடைய கருத்துக்கள் எவ்வாறு கேட்கப்படுது அப்படின்னு சொன்னா, தேர்தல்களில் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கான வாதமாக இது உண்டு. அவருடைய கருத்துக்கள் அப்படியே கூட்டு தேர்தலில் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கான வாதம். பிரதிநிதித்துவம் நம்ம கேட்டோம், தொகுதிகளுக்கான பிரதிநிதித்துவம் கேட்டோம். இப்ப தொகுதிகளுக்கான பிரதிநிதித்துவம்னு இல்லாம எங்க அந்த சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறார்களோ, பட்டியல் ஜாதி மக்கள் அங்கு எங்க அதிகமாக இருக்கிறார்களோ அதை தனி தொகுதியாக ஒதுக்கப்பட்ட இடமாக அவர்களுக்கு வைக்கிறத வாதமாக முன்வைக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி அது வாதமா சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இந்த அரசியல் நிர்ணய சபையை எப்படி இல்ல பிரதிநிதித்துவம் அற்று இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் நிர்ணய சபையில யாரையுமே தேர்ந்தெடுத்த வாக்காளர் ஆளுகள் இல்ல, தேர்ந்தெடுத்தவர்களாக இல்லாமல் வாக்குரிமைப்படி அவர்களை தேர்ந்தெடுக்காமல் சுயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அரசியல் நிர்ணய சபையில ஒரு உறுப்பினராக வரணும்னா கூட அவங்களுக்கு ஒரு மறைமுகமாக ஒரு தேர்தல் வைத்து அல்லது ஒரு வெளிப்புறமாக ஒரு தேர்தல் வைத்து அந்த நிர்ணய சபையை தேர்ந்து வச்சிருக்கணும். ஆனா அதுவே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பிரதிநிதித்துவம் அற்ற அமைப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது இவருடைய வாதம். இந்த அரசியல் நிர்ணய சபையை பிரதிநிதித்துவம் அற்று இருப்பதால் இந்த இதனால் எழுதப்படுகின்ற அரசியல் அமைப்பும் பிரதிநிதித்துவம் அற்று இருக்கும் அப்படிங்கிறதுதான் இவருடைய வாதமாக சொல்லப்படுது. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையில இல்லாம மறைமுகமாக இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தடை செய்யப்பட்ட ஒரு வாக்குரிமையை அவர் பேசுறதுக்கு என்ன மாதிரி பேசுறாரு அம்பேத்கர் அப்படின்னு சொன்னோம்னா, உலகளாவிய வயது வந்தோருக்கான உரிமையாக இதை பேசுகிறார். உலகளாவிய வயது வந்தோருக்கான உரிமை, ஒரு அடிப்படை உரிமை இந்த வாக்குரிமையாக இருக்க வேண்டும். எந்த விஷயம்னாலும் சரி அதுல கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு வாக்குரிமைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அதுல கலந்துக்கணும். அப்ப உலகளாவிய அளவுல இது மாறணும்.
இந்தியால மட்டும் சொல்லல. வயது வந்தவருக்கான வாக்குரிமை. அது ஒரு உரிமை. அவர்களுக்கான உரிமை. அவங்களுடைய சொத்த பார்த்து கொடுக்க வேண்டாம். அவங்களுடைய கல்வி தகுதி பார்த்து கொடுக்க வேண்டாம். அவங்க இவ்வளவு தூரம் பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து கொடுக்க வேண்டாம். அந்த தகுதி நிர்ணயம் வேண்டாம். வயது வந்தவர்கள், மூத்தோர்கள், இவர்களுக்கான ஒரு உரிமை வாக்குரிமை. இது உலகளாவிய உரிமையாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசுறாரு. ஏன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களோ ஆதரவாளர்களோ ஒரு வேலையை செய்யறாங்க. ஆனா எல்லாத்துல எப்படி இருக்கணும்னா பிரதிநிதித்துவப்படி, வகுப்புவாரி பிரதிநிதித்துவப்படி ஒரு வாக்குரிமையோடு கூடிய ஒரு ஏற்பாடுதான் இருக்கணும். ஆனா நம்மளுடைய நிர்ணய சபை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பிரதிநிதித்துவம் அற்று இருக்கிறது என்று அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப பிரதிநிதித்துவம்னா என்ன, அதுல என்னென்னலாம் நிபந்தனைகளா நம்ம பாக்குறோம் அப்படின்னு பாக்குறப்ப முதல் நிபந்தனை என்னன்னு சொன்னோம்னா ஒருவருடைய சொந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க உரிமை. சொந்த பிரதிநிதி அப்படின்னு சொன்னா எனக்காக பேசக்கூடிய ஒரு நபர். பேசக்கூடிய நபர் அப்படின்னா என் பகுதியில் எங்களுடைய ஒரு சில குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை அரசாங்கத்திடம் எடுத்துரைப்பதற்காக உள்ள ஒரு பிரதிநிதி. அந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமைதான் முதல் உரிமையாக பிரதிநிதித்துவத்தினுடைய அடிப்படையாக பேசுகிறார். அப்ப நான் யார தேர்ந்தெடுக்கணும், எந்த பிரதிநிதியை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற உரிமை. அப்ப இந்த வயது வந்த இந்தியர்கள் அனைவரும் தங்கள் சொந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற உரிமையை பெற்றிருக்க வேண்டும். 1909 வரை நம்ம பார்த்தோம் சொன்னா நம்ம இந்திய அரசாங்கத்துல எப்படி இருந்ததுன்னா விதிக்கப்பட்டிருந்த விதி எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னா ஒரு சொத்து வச்சிருக்கணும் அல்லது கல்வி தகுதி இருக்கணும், இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு வாக்குரிமை அப்படின்றது. இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு பகுதியாக 1909 சரி அடுத்து 19 சரி மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். அப்ப அந்த சட்டத்திலே என்ன எழுதப்பட்டிருக்குன்னா வாக்குரிமை எல்லாருக்கும் கிடையாது. கல்வியின் அடிப்படையில் சொத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. அடுத்து என்ன வருது அப்படின்னா 21 வயதுக்கு குறையாத ஒவ்வொரு குடிமகனும் ஒன்றியத்தின் சட்டமன்றத்திற்கு மற்றும் சட்டமன்ற எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் வாக்களிக்கின்ற உரிமை வழங்கப்பட வேண்டும். அப்ப அம்பேத்கர் அடிப்படை உரிமைகளுடைய அந்த பிரதிநிதித்துவத்துல ஒரு குழுல ஒரு உறுப்பினரா இருக்காரு, துணைக்குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அந்த துணைக்குழுவின் உறுப்பினராக இருந்து கொண்டு உலக அளவில் வயது வந்தோருக்கான வாக்குரிமை, அந்த வாக்குரிமை பத்தி சேர்க்கணும் எல்லாருமே அதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார். ஆனா அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அது நிராகரிக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. வயது வந்தோருக்கான வாக்குரிமை உலகளாவிய அளவில் அது ஒரு பிரதிநிதித்துவத்திற்காக கேட்கிறாரு. ஆனா அது மறுக்கப்பட்டதாகவே அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. அடுத்த பிரதிநிதிங்கிறவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த தொகுதிகளுக்குடைய ஒரு அடையாளத்தின் கண்ணாடி, அந்த ஒரு பிரதிபலிப்பு அவற்றில்தான் வரும். அந்த தொகுதியில என்னென்ன விஷயங்களை யார் மூலமா பண்ணலாம் அப்படின்னா அந்த பிரதிநிதி மட்டும்தான் செய்ய முடியும். எல்லாரும் இந்தியர்களா செய்ய முடியாது, எல்லா மக்களும் செய்ய முடியாது. மக்களுடைய பிரதிநிதி தான் அதனுடைய செய்யணும். மக்களுடைய பிரதிநிதி என்ன செய்வாரு, அவங்களுடைய நலன் காணுபவராக ஒரு பொதுவான பொது நலத்தோட அந்த அடையாளம் காணுகின்ற ஒரு நபரை பிரதிநிதியாக நம்ம சேர்க்கிறோம். இது அரசியலமைப்பு சபையிலேயே நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரதிநிதி, அந்த பிரதிநிதி எவ்வாறாக இருப்பார், தொகுதியினுடைய அடையாளமாக இருப்பார், தொகுதியினுடைய நிறை குறைகளை எடுத்துரைக்கின்ற ஒரு நபராக இருப்பார். அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், ஒரு பொது நலவாதியாக இருக்க வேண்டும், பொது நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருக்க வேண்டும். அப்ப அம்பேத்கருக்கு பாக்குறப்ப இந்த உண்மையான பிரதிநிதித்துவம் எப்ப வரும் அப்படின்னா தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் இருந்தால் மட்டும்தான் அந்த உண்மையான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். தனிப்பட்ட பிரதிநிதித்துவம்னா என்ன அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும். இங்க அப்படி இல்லை. ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பிரதிநிதித்துவமும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னு இருக்கு. ஏன்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா வகுப்புவாத எண்ணம் அதிகமாக மக்களிடம் இருக்கிறது. இந்த வகுப்புவாத எண்ணம் இருக்கும் வரை பிரதிநிதித்துவம் என்பது தனிப்பட்ட பிரதிநிதித்துவமாக இருக்காது.
தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உலகளாவிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். அதனாலதான் உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை ரொம்ப அதிகமாக சொல்றாரு. அப்ப உலகளாவிய வயது வந்தோருக்கான வாக்குரிமை கிடைக்கப்பட்டவுடன் அம்பேத்கருடைய கருத்துக்களும் அடுத்து என்ன செய்யப்படுது? கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கப்படுது. சேர்க்கப்பட்டு அம்பேத்கருடைய கருத்துக்கள்ல எந்த மாதிரியான கருத்துக்கள் எடுக்கப்படுதுன்னா, ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தனி வாக்குரிமை. அப்ப இப்ப தனிப்பட்ட பிரதிநிதித்துவடைய தேவை யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு பாக்குறப்ப சீக்கியர்கள், பட்டியல் ஜாதியினர், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பழங்குடியினர், இந்த மாதிரி எல்லா சிறுபான்மையினருக்கும் இது பொருந்தும். அப்ப இந்த சிறுபான்மையினருக்காக எப்படி தொகுதியை ஒதுக்குறாங்க அப்படின்னா, அந்த சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில், அந்த சிறுபான்மையினர் எந்த பகுதியில் அதிகமாக வசிக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்குரிய பிரதிநிதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று அந்த தொகுதிகளை சிறுபான்மையினருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளாக அறிவிக்கிறார். இது அம்பேத்கருடைய ஒரு முதல் வெற்றினே சொல்லலாம். அரசியலமைப்பின் மூலமாக ஒரு பிரதிநிதித்துவமான ஒரு அமைப்பு ஏற்படுவதற்கு இது வழங்கும். இது எப்ப கிடைச்சது அப்படின்னு சொன்னா, உலகளாவிய அளவுல வயது வந்தவருக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டவுடன் இந்த விஷயமும் மக்களுக்கு கிடைக்குது. தனிப்பட்ட பிரதிநிதித்துவம். தனிப்பட்ட பிரதிநிதித்துவம்னு எங்க கிடைக்குது? ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில். அந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ஒரு சிறுபான்மையினுடைய தொகுதிகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த தொகுதிகளுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறது. அப்ப இந்த பட்டியல் ஜாதியினர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட சதவிகித வாக்குகளை பெற்ற ஒரு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் ஜாதி வேட்பாளர் மட்டுமே தேர்ந்தெடுக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுக்க முடியும். எல்லா இடத்துலயுமே நிக்க முடியாது. பட்டியல் ஜாதி மக்கள் எங்க அதிகமாக இருக்கிறார்களோ அந்த தொகுதியில் அந்த பட்டியல் ஜாதி வேட்பாளர் தேர்தல்ல நிக்கலாம். அப்ப அடுத்து அவர் பிரதிநிதித்துவத்தை எந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சிறுபான்மையினருடைய பிரதிநிதித்துவமாக வேற என்ன பேசுறாருன்னா, கல்வி உரிமையை பத்தி பேசுறாரு. 1942ல சிவில் சர்வீஸ் தேர்வுல 1056 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த 1056ல ஒரே ஒரு உறுப்பினர் தான் யாரு சொன்னா அந்த பட்டியல் ஜாதியை சார்ந்தவர். அப்ப அம்பேத்கர் என்ன மாதிரி பிரதிநிதித்துவத்தை அடுத்து கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, பொது சேவைகளில் எல்லாருக்கும் நல்ல ஒரு அதுபோக குறிப்பிட்ட இடங்களை அந்த பட்டியல் ஜாதி மக்கள் முன்னேற்றத்திற்காக அவர்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் சொல்றாரு. அப்ப ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, இதனால் 2 விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கல்வியின் முதல்ல ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுக்கு கிடைத்தால்தான் அந்த தனிநபனுடைய முன்னேற்றம் கிடைக்கும். அப்ப முதல் நன்மை என்ன கிடைச்சிருதுன்னு சொன்னா, அனைத்து பட்டியல் ஜாதி மக்களுக்கும் கல்வி அறிவு கிடைச்சிருது. 2வது என்னன்னா, பொது பணிகளில் அவர்களுடைய பிரதிநிதித்துவம். ஒரு பொது பணி, அந்த பொது பணியில இவங்க அதிகமாக கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பட்டிய ஜாதியினுடைய நிலை என்னமாக மாறும்? ஒரு சிறப்பான நிலையாக அவங்களுடைய மாறும். கல்வியில் உரிமை கொடுக்கப்பட்டு அரசியல் பணிகளிலும் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் இவர்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை அடுத்து சொல்றார். சிறுபான்மையினர் மக்களுக்கு, பட்டியல் ஜாதி மக்களுக்கு இந்த 2 விதமான விஷயங்கள் அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் எந்த மாதிரினா அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படாததுனால அந்த மக்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய கருத்தாக வைக்கப்படுகிறது. அப்ப தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சிறந்த சமுதாயம் முன்னேறணும். ஒரு சிறந்த சமுதாயத்தை முன்னேற்றகரமாக வைக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணிகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த காரணிகள்ல ஒரு காரணி என்னன்னா தனிப்பட்ட பிரதிநிதித்துவம். தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் எப்போ ஒருத்தருக்கு கிடைக்குதோ அப்பதான் அவருக்குள்ள உள்ள திறமைகள் முன்னேற முடியும். அப்ப அவருடைய வாழ்க்கை திறம்பட நடக்கும். அந்த தனிநபருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் அந்த சமூகம் சிறப்பாக இருக்கும். சமூகம் சிறப்பாக செயல்படும் பொழுது அந்த எந்த ஒரு பிரிவினைவாதம் எதுவுமே இல்லாம அந்த சமுதாயம் மிக ஒற்றுமையான நல்ல சமுதாயமாக மலரும் அப்படிங்கறதான் அம்பேத்கர் ஜனநாயகத்துல அரசாங்கத்தினுடைய பிரதிபலிப்பாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாரு. ஏன்னா இது ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒரு வாழ்க்கை முறையாகவே நம்ம வாழ்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசியல்னு பார்க்கல, வாழ்க்கை முறையாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஒன்றிணைந்த ஒரு சக்தியை
பிரிக்கும் சக்தியாக நம்ம பார்க்க கூடாது. பிரிக்கும் சக்தியாக பார்க்காம இருக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் இருக்கும். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் கொடுத்தா ஒரு தேசியம் என்கின்ற கொள்கை பாழாயிரும், பலவீனம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. தேசியத்துல முன்னேற்றகரமான விஷயம் வந்து தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு வந்து ஜாதிங்கிறது ஒரு மிகப்பெரிய விரோத சக்தியாக இருக்கிறது. அந்த ஜாதிங்கிற மிகப்பெரிய விரோத சக்தி மாறணும், எல்லாரும் ஒன்றுபட்ட சமுதாயமா இருக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் தேவை. ஏன்னா அது வந்து வேற்றுமையை வளர்க்காது, ஒற்றுமையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து அம்பேத்கருடைய கருத்தா இருக்கு. அப்ப இது ஒரு ஏன் இவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஜாதியினருக்குடைய இவங்க உசந்தவங்க, இவங்க தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற இந்த இந்த அந்த ஒரு இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய நீளமான ஒரு பிணைக்க முடியாத ஒரு சங்கிலி இருக்கு. இந்த சங்கிலி உடைத்தெறியப்பட்டு இவங்க பிணைஞ்சாங்கன்னா மட்டும்தான் அந்த தனிநபர் பிரதிநிதித்துவம் வந்து முழுமையடையாக முடியும். அதுவரை ஒரு தற்காலிக நடவடிக்கையாக இருக்கும். தற்காலிக நடவடிக்கையாக இருந்து இவங்களும் முன்னேறினாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த சமுதாயம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த தனிப்பட்ட பிரதிநிதித்துவத்தை எப்படி கொண்டு வர முடியும்னா சமூக மாற்றத்தால் கொண்டு வர முடியும். சமூக மாற்றம்னா என்ன? எல்லாருடைய எண்ணம், ஒருங்கிணைந்த எண்ணங்கள், அந்த ஒருங்கிணைந்த எண்ணத்தினால் வருகின்ற செயல்கள், அதன் மூலமா தான் ஒரு சார்பு உணர்வுகளான ஒரு தாராள மனப்பான்மை நமக்கு வரும். சார்பு உணர்வுனா என்ன? ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பது. அப்படி சார்ந்து இருக்காம நீ வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு இருக்காம ஒருத்தரை ஒருத்தர் பின்னி பிணைஞ்சு அந்த பரஸ்பர சார்பு உணர்வு இருந்தா தான் ஒரு தாராளமான ஒரு மனப்பான்மை தோன்றும். அந்த அப்ப இந்த தாராளமான மனப்பான்மை தோன்றுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த திறன்களினுடைய உணர்வு மிக அதிகமாக மிக வேகமாக வளர்ச்சி அடையும். அந்த திறன்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்ததுன்னா சமூகத்தில் மாற்றத்தை மிக வேகமாக கொண்டு வர முடியும். அப்ப மதச்சார்பற்ற பொது நலன்களை பற்றி அந்த அதாவது மதமும் வேண்டாம், எண்ணமும் வேண்டாம், ஜாதியும் வேண்டாம், எந்த ஒரு சார்பின்மையும் இல்லாம நல்ல ஒரு குடிமக்கள், அவ்வளவுதான் இந்திய குடிமக்கள். இந்த இந்திய குடிமக்களுக்கு எல்லா விதமான விஷயத்திலையும் அவங்க வந்து கலந்துக்கிறதுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படின்றதுதான் போதும். ஜாதி பிரதிநிதித்துவமோ இன பிரதிநிதித்துவமோ அங்க வந்து தலையிடாம ஒட்டுமொத்தமாக இந்திய பிரதிநிதித்துவமாக இந்திய குடிமக்களின் பிரதிநிதித்துவமாக எல்லாத்திலையும் கலந்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் சம வாய்ப்பு அந்த மாதிரி இருந்தா இந்த ஒரு மதச்சார்பற்ற இனச்சார்பற்ற ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்னா சமூக மாற்றத்தால் மட்டுமே நடக்கும். சமூக மாற்றம் எப்படி நடக்கும்? தனி மனிதர்களுடைய எண்ணங்கள் மாற்றம் அடையும். அந்த எண்ணங்கள் மாற்றம் அடைந்தால் மட்டுமே சமூகத்துல மாற்றத்தை கொடுக்க முடியும். அப்ப இந்த அரசியலமைப்பு விதிகளையே எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொன்னோம்னா அம்பேத்கர் தனி தொகுதிகளை பாதுகாப்பதற்காக. தனி தொகுதினா எது? அந்த பட்டியல் ஜாதியினர், அது போல சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கின்ற தொகுதிகள், அது தனி தொகுதி. அந்த தனி தொகுதிகளை பாதுகாக்கணும். அதுபோல வகுப்புவாதத்தை பேசிக் கொண்டுகிட்டு இருக்கின்ற வாக்காளர்களை விமர்சிப்பதற்காக அதிகமாக இருக்கிறார். அவங்கள விமர்சித்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப உரிமைகள் மற்றும் பிரதிநிதித்துவம்னா என்ன அடுத்து பாக்குறோம். நம்ம முதல்ல பார்த்தது இப்ப வந்து ஜனநாயகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை பார்த்தோம். அடுத்து உரிமைகள் மூலமாக பிரதிநிதித்துவம் எவ்வாறு வழங்கப்படுகிறது. உரிமைகள்னா என்ன? அதாவது கடமையை செஞ்சா உரிமை கிடைக்கும் சொல்லுவாங்க. ஒரு உரிமை இருந்தால்தான் ஒரு மனிதன் முழு வளர்ச்சி அடைந்தவனாக ஆகிறான். ஒரு உரிமை தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் மட்டுமே அந்த தனி உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிறம்பட அதை உபயோகப்படுத்தி தன்னுடைய தனி மனித உரிமையை தனி மனித முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துகிறான். அந்த தனி மனித முன்னேற்றம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அவனுக்கு உரிமைகள் கிடைத்தால் மட்டுமே அந்த முன்னேற்றம் அடையும். எனக்கு உரிமையே கொடுக்கல, எனக்கு எதுக்குமே உரிமையே இல்லை, எதுனாலும் நான் யாரையாவது கேட்டுதான் செய்யணும், யாராவது ஒருத்தவங்க எனக்கு அங்கீகாரம் கொடுத்தால் மட்டுமே நான் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு இருந்தா அந்த உரிமைகள் இல்லாத உலகம் எவ்வாறு இருக்கும் யோசித்து பாருங்க. கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. உனக்கு இதுக்கெல்லாம் உரிமை கிடையாது, நீ இந்த எல்லையை தாண்டி போகாத, உனக்கு இதுக்கு மேல கல்வி படிக்க உரிமை கிடையாது, இதுக்கு மேல உனக்கு வேலை பார்க்கறதுக்கு உரிமை கிடையாது. இது ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்துச்சு.
இந்தியர்களாக இருந்தால் இந்த இதுவரைதான் அவங்க படிக்க முடியும், இதுவரைதான் அரசாங்க உத்தியோகத்துல வந்து அவங்களுக்கு வந்து அதுல மேம்பாடு கிடைக்கும், பதவி மேம்பாடு அப்ப மட்டும்தான் கிடைக்கும். இதெல்லாம் இருந்தது ஒரு காலகட்டத்துல. இந்தியர்களாக இருப்பதால் நமக்கு அந்த பதவி உயர்வுலாம் கிடையாது. ஒரே காலத்துல ஒரே நேரத்துல வேலைக்கு சேர்ந்திருப்போம். ஒருத்தவங்க யாரா இருப்பாங்க, இந்தியர்களா இருப்பாங்க, ஒருத்தன் ஆங்கிலேயரா இருப்பான். ஆங்கிலேயனும் இந்தியனும் ஒரே காலத்துல ஒரே கல்வி அறிவு பெற்று ஒரு இடத்துல பதவிக்கு போனாங்க அப்படின்னா, அந்த ஆங்கிலேயர் என்ன ஆயிருவாருன்னு சொன்னோம்னா மிக 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 பெரிய பதவிக்கு போயிருவார். ஆனா இந்த இந்தியர்களுக்கு என்ன மாதிரி பதவி உயர்வு கிடைக்குமா, ஒரு குறிப்பிட்ட பதவி உயர்வுக்கு மேல இவங்களுக்கு கிடையாது. அப்ப செம்ம திறமை படைத்தவர்கள், எல்லாத்துலயும் சமமாக இருந்தாலும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பினால நீ இந்தியன், இந்த ஆங்கிலேயர்கள்ங்கிற அப்ப இந்த உரிமைகள் கொடுக்கப்படாததுனால அவங்களால முன்னேற முடியல. தனி மனித முன்னேற்றம் இல்ல. தனி மனித முன்னேற்றம் உரிமைகள் கொடுத்தால் மட்டுமே முடியும். உரிமைகள் இல்லாத உலகத்தை நம்ம நீ கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நமக்கு எதுவுமே இல்ல. தண்ணி குடிக்க உரிமை கிடையாது. தண்ணி நீ இங்கதான் தண்ணி குடிக்கணும், தண்ணி இங்கதான் பிடிக்கணும், இதுவரைதான் உனக்கு எல்லை, இந்த எல்லையை தாண்டி நீ போக கூடாது, இந்த ஊருக்குள்ள மட்டும் இருக்கணும், இந்த எல்லைக்குள்ள மட்டும்தான் நீ இருக்கணும், இப்படி எதுக்குமே உரிமையே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும் அந்த உலகம்? என்னைக்குமே வந்து அந்த உரிமைகள் கொடுத்தால் மட்டும்தான் இருக்கும். அப்ப உரிமைகள் இல்லாத உலகத்துல ஆரம்ப காலத்துல இருந்திருக்காங்க. பண்டைய சமுதாயத்துல எல்லாம் வந்து கிரேக்கம், ரோமன், இந்த அரபு அந்த காலத்துல எல்லாம் வந்து உரிமைகள் இல்லாத காலகட்டம் ஒரு காலகட்டத்துல இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்ற சமுதாயம், இந்த முன்னேறி கொண்டிருக்கிற சமுதாயத்துல உரிமைகள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப இயற்கை சுதந்திரம், இயற்கை உரிமைனா என்ன அப்படின்னா, இயற்கையா ஒரு மனுஷன் பிறந்துட்டான், ஒரு மனுஷன் பிறந்துட்டான், ஒரு மனுஷன் வளர்ந்துட்டான். அப்ப இயற்கையாக பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் வாழ்வதற்கான வாழ்வாதார உரிமை, இதான் இயற்கை உரிமை. வாழ்வாதார உரிமைனா நான் வந்து எங்கனாலும் வாழலாம், எங்கனாலும் சாப்பிடலாம், எங்கனாலும் வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி சுதந்திர உரிமை. இந்த சொத்துக்களை நான் வந்து அனுபவிச்சு கொள்ளலாம், இல்ல என்னுடைய சொத்துக்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் எந்த நிறுவனத்திற்குனாலும் எழுதி வைக்கலாம், இது எல்லாமே என்னுடைய சொந்த உரிமை. இது ஏன் இயற்கை உரிமைன்னு சொல்றாங்க? அனைத்து மனிதர்களுக்கும் வாழ்வதற்கான உரிமை, மனுஷனா பிறந்துட்ட அனைவருக்கும் உரிமை வழங்கப்படும். இது யார் மூலமாக சொல்லப்படுதுன்னா ஜான் லாக், அந்த அரசியல் சிந்தனை வந்து அவருடைய சிந்தனையில இருந்து இது வந்து பெறப்படுகிறது. அப்ப அனைத்து மனிதர்களுக்கும் வாழ்க்கை சுதந்திரம், சொத்து சுதந்திரம் எல்லாம். மனித உரிமைகள் அப்படிங்கிற கணக்கு என்னன்னா, மனிதனாக இருப்பதனால் மூலமே சில அடிப்படை உரிமைகள் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நீங்க இந்த மனித உரிமை அப்படின்னு பத்தி பேசுறப்ப நம்ம மனித உரிமைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மனுஷனை மனுஷனா மதிக்கணும், அதான் மனித உரிமை. ஒரு மனிதனை, சக மனிதனை அவனுக்குரிய ஒரு சக அந்த அதாவது இப்ப ஒரு விஷயமா போறோம் அப்படின்னா ஒருத்தரை வந்து பார்க்கணும் பேசணும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஒரு ஆட்டோ நம்பரே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, ஆட்டோவுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அப்ப என்ன வர்றீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு மாதிரி, ஆட்டோ வருமா அப்படின்னு கேட்டா அது ஒரு மாதிரி. அந்த இடத்துல நம்ம வந்து தனி மனிதனுக்குரிய அந்த அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மதிப்பு கொடுப்போம். ஆனால் அந்த இடத்துல மனித உரிமை பேணி ஆக்கப்படுகிறது. அப்ப இது எல்லாமே நமக்கு அடிப்படை உரிமைகளா சொல்லிட்டாங்க. அப்ப இந்த உரிமைகளை 4 தலைமுறையா பிரிக்கிறாங்க. முதலாம் தலைமுறை, 2வது, 3வது, 4 தலைமுறையாக உரிமைகளை பிரிக்கிறாங்க. அப்ப இந்த முதலாம் தலைமுறை உரிமை எதை பத்தி எல்லாம் பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவில் மற்றும் அரசியல் உரிமையை பத்தி பேசுது. ஏன் சிவில் மற்றும் அரசியல் உரிமையை பத்தி பேசுது அப்படின்னு கேட்டா, முதல்ல இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கான இது கிடையாது. ஏன்னா அப்ப வந்து மன்னர் ஆட்சி காலம். மன்னர் ஆட்சி காலத்துல சிவில்னு பேச முடியாது, அரசியலை பத்தியும் பேச முடியாது. மன்னர் என்ன சொல்றாரோ அதுபடிதான். மன்னர் இன்னைக்கு வந்து புத்தரை கும்பிடுங்கன்னு சொன்னா புத்தரை கும்பிடணும், இல்ல புத்தர் வேண்டாம், இனிமேல் எல்லாருமே வந்து ராமரை கடவுளா வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ராமரை கடவுளா வணங்குங்க, இல்ல எல்லாருமே சமண மதத்தை சார்ந்துருங்க அப்படின்னு சொன்னா சமண மதத்துக்கு. அரசர் எவ்வளியோ மக்கள் அவ்வளி, அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்கணும். இது வந்து மன்னராட்சி காலகட்டம். இந்த மன்னராட்சி காலகட்டம் முடிந்து மக்களாட்சி காலகட்டம் மலர்கின்ற காலகட்டம் தான் அந்த முதலாம் தலைமுறை. அப்ப முதலாம் தலைமுறையில முதல்ல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, மன்னராட்சியில இருந்து இது வந்துட்டோம் அப்படின்னா ஆளணும். அப்போ ஒரு நாட்டை சிறப்பாக ஆள வேண்டும் என்றால் ஆளப்படுவதற்கான என்னென்ன உரிமை இருக்கணுமோ அந்த உரிமை தான் சிவில் மற்றும் அரசியல் உரிமை.
ஒரு தனி நபர் அரசியல்ல இருந்து அவரை பாதுகாக்கவும் செய்யணும். அரசியல்ல அவங்க கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமைகளும் கொடுக்கணும். இதுதான் சிவில் மற்றும் அரசியல் உரிமை. முதல்ல பாத்தீங்கன்னா மேக்னா காட்டா எங்க அப்படின்னு சொன்னோம்னா இங்கிலாந்துல 1215 முதல்ல ஒரு மனித உரிமைக்கான ஒரு சாசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்னா காட்டா. அடுத்ததாக மனு உரிமைகள் மசோதா. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன மக்களுக்கு தேவை. இங்கிலாந்து தான் பாராளுமன்றங்களுடைய தாயின்னு சொல்லுவாங்க, அரசியலமைப்பினுடைய தாயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் முதல்ல இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாமே ஒரு வடிவத்தில் எழுதப்பட்ட விஷயமாக இருந்தது. மேக்னா காட்டால ஆரம்பிச்சு மனு உரிமைகள் மசோதா, இது எல்லாமே மக்களுக்காக ஒவ்வொரு உரிமைகளை கொடுத்தது. அதோட மனிதன் மற்றும் குடிமக்களுடைய உரிமைகள் பிரகடனம். பிரெஞ்சு புரட்சியில முதல்ல மக்களுக்கு மன்னர் ஆட்சி முடிந்து மக்களாட்சி மலர்ந்த காலகட்டம் தான் இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னாடி மன்னராட்சி, பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாடி பார்த்தோம்னா மக்களாட்சி. அப்ப இந்த மக்களாட்சி காலகட்டத்துல அரசியலமைப்பின் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன அரசியல் உரிமைகள் வழங்கணும்னு சொன்னது இந்த பிரெஞ்சு புரட்சி. அதுபோல பிலடெல்பியா அந்த அரசியலமைப்பு மாநாடு, இது எல்லாமே முதலாம் தலைமுறையில் மக்களுக்கான அடிப்படை ஒரு அரசியல் உரிமையை பற்றி பேசுவதாக இருந்தது. அடிப்படை அரசியல் அவங்க கலந்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கணும், எந்தெந்த மாதிரியான சிவில் உரிமை இருக்கணும், எந்தெந்த மாதிரியான அரசியல் உரிமை அங்க இருக்கணும். அப்ப இரண்டாம் தலைமுறை உரிமைன்னு பார்த்தோம்னா அப்ப நமக்கு அரசியல் உரிமை கிடைச்சிருச்சு. முதலாம் தலைமுறையில அரசியல் உரிமை கிடைச்சிருச்சு, சிவில் உரிமை கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து எந்த உரிமையை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இரண்டாம் தலைமுறை உரிமையாக பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைகள். எனக்கு பொருளாதாரம் வேணும், நானும் நல்ல ஒரு பொருள் ஈட்டணும், சமுதாயத்துல எனக்கு ஒரு மதிப்பு வேணும், மரியாதை வேணும். இது எல்லாம் இந்த இரண்டாம் தலைமுறை உரிமைகளாக வருகிறது. பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைகளை இது கொண்டு வருகிறது. அப்ப ரஷ்ய புரட்சி நடக்குது. அப்ப ரஷ்யால என்ன இல்லை அப்படின்னு கேட்கிறப்ப அந்த உணவுக்கு பஞ்சம் அந்த பொருளாதார ஏற்றம் பெறுவதற்காக உருவாகுனதான் ரஷ்ய புரட்சி. அந்த ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிக ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சி. எப்படி நம்ம இந்தியால 5 ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டு இந்தியாவை செல்வது அந்த பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்காக நிறைய திட்டங்கள் நேருடைய காலகட்டத்துல போடப்பட்டது, ஜவஹர்லால் நேருடைய காலகட்டத்தில் போடப்பட்டது. அதே போல தமிழ்நாட்டிலும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காமராஜருடைய ஆட்சி காலத்தை பொற்காலம் சொல்லுவாங்க. காமராஜர் ஆட்சி காலம் பொற்காலமாக இருந்ததுக்கு என்ன காரணம்னா 2வது 3வது 5ஆண்டு திட்டம். இந்த 2 5ஆண்டு திட்டங்களும் என்னென்ன மாதிரி எல்லாம் நமக்கு தமிழகத்துல அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தி அந்த மக்களுக்கு பொருளாதார உரிமையை பெற்று தந்ததுன்னு சொல்லலாம். அப்ப இது காரணம் என்ன பாத்தீங்கன்னா இந்த ரஷ்ய புரட்சியின் மூலமாக முதலாக அந்த சோவியத் நாட்டுல பொருளை மையமாக வைத்து மசோதா போடப்பட்டது. அதுல ரொட்டி, நிலம் மற்றும் சோவியத்துகளுக்கு அனைத்து அதிகாரமும் போன்ற போல்ஸ்விக் முழக்கத்தால் இது ஈர்க்கப்பட்டது. அது காரணம் என்னன்னா இது போராடுறாங்க, இந்த புரட்சி ஏற்பட்டு புரட்சியில வெடிச்சது எல்லாருக்கும் எல்லா அதிகாரமும் கிடைக்கணும் அப்படின்னு. அதுதான் புரட்சியினுடைய விளைவாக வருது. இது இரண்டாம் தலைமுறை உரிமை. இந்த இரண்டாம் தலைமுறை உரிமையும் முதல் தலைமுறை உரிமையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டி போட ஆரம்பிக்குது. முதல்ல அவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. யாரு? சிவில் உரிமையும் அரசியல் உரிமை மட்டும் இருக்கு. அடுத்து கொஞ்சம் பேசப்பட்ட இந்த பொருளாதார சமூக உரிமை வந்த உடனே இது பெருசா அது பெருசா, இதை எப்படி கொடுக்கறது அதை எப்படி கொடுக்கறது, இதை கொடுத்துட்டு அதை கொடுக்காம இருந்துடலாமா, அதை கொடுத்துட்டு இதை கொடுக்காம இருந்துடலாமான்னு சொல்லிட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்ன ஆரம்பிச்சுன்னு சொன்னோம்னா ஒரு போட்டிக்கான ஒரு அடித்தளமாக இது வைக்கப்படுகிறது நாடுகளிடையே. அடுத்து மூன்றாம் தலைமுறை உரிமை. மூன்றாம் தலைமுறை உரிமை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது சுய நிர்ணய உரிமை. நான் எப்படி இருக்கணும், என்னை தீர்மானிப்பது, நான் என்னுடைய சமுதாயம் என்னுடைய சுற்றம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத தீர்மானம் செய்கின்ற உரிமை தான் சுய நிர்ணய உரிமை. முதல் உலக போர்ல முதல்ல சுய நிர்ணய கோட்பாடு அறிமுகப்படுத்தப்படுகிறது. முதல் உலக போர்ல எல்லா நாடுகளும் உலக போர் முடிஞ்ச நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்துகிட்டப்ப சுய நிர்ணய கோட்பாட்டை இது அறிமுகப்படுத்துது. சுய நிர்ணய கோட்பாடுன்னா ஒரு தனி மனிதனை அங்கீகாரம் செய்ய வேண்டும், அவனுக்கும் உணர்வுகள் உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப இது ஏன் இதுல அந்த முதல் உலக போர் காலகட்டத்துல பேசப்பட்டதுன்னா அந்த காலகட்டத்துல ஆங்கிலேயர்களால் அதிகப்படியான ஒரு
ஆதிக்க வெறி கொண்ட ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவர்களால் என்ன பண்ணிச்சுன்னா எல்லா பகுதி மக்களுமே ஒரு அடிமைத்தனத்துல இருக்காங்க. அடிமைத்தனத்துல இருக்கிறப்ப அவங்களுக்குன்னு அந்த சுய நிர்ணயத்தை வந்து வழங்கணுங்கிறதுக்காகத்தான் இது வந்து வருது. அதான் காலனித்துவ எதிர்ப்பு போராட்டம். காலனித்துவ எதிர்ப்பு போராட்டம்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பான போராட்டம். அப்ப இந்த 3ஆம் தலைமுறை உரிமை வந்து மிக மிக அதிகமாக பேசப்படுது. இந்த உரிமைகள்னால நிறைய காலனித்துவம், ஏகாதிபத்தியம் இதெல்லாம் விடுதலை அடைகிறது. கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை அடைய ஆரம்பிக்கிறது இந்த 3ஆம் தலைமுறை உரிமைகள்னால. அதே போல புதிய 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 இயக்கங்கள் தோன்றுகிறது. இன பாகுபாடு, பசி, நோய், ஊட்டச்சத்து குறைபாடு இது எதுவுமே இல்லாம இந்த உரிமைகள் வந்து ஒரு வலுவை சேர்க்கிறது. முதல் உலகப் போர் முடிந்து 2ஆம் உலகப் போர் ஆரம்ப காலகட்டம் வரை இந்த 3வது உரிமையான 3ஆம் தலைமுறை உரிமைகளாக பேசப்படுகிறது. சுய நிர்ணய கோட்பாடு. சுய நிர்ணய கோட்பாடுனா சுய சிந்தனையோடு நம்ம வச்சுக்கலாம். சுய சிந்தனைகளுக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்ப இந்த கோட்பாடை மக்கள் எல்லாரும் இந்த 3ஆம் தலைமுறைகளுக்கு எல்லாருமே இட்டு செல்கிறார்கள். எல்லாருக்குமே அந்த சுய நிர்ணயம்ங்கிறது வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது வந்துருச்சு அப்படின்னா ஒரு குழந்தை வந்து தன்னுடைய படிப்பை தீர்மானம் செஞ்சுக்கலாம், தன்னுடைய நிகழ்கால வருங்காலத்தை தீர்மானம் செஞ்சுக்கலாம். எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு உரிமை வழங்கப்படுகிறது. அந்த உரிமை எப்ப வருது அப்படின்னு சொன்னோம்னா காலனித்துவத்தெல்லாம் எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தி அந்த போராட்டத்திற்கு அப்ப ஒரு தீர்வு கிடைச்சது மூலமாக இந்த உரிமைகளோட மறைமுகமான ஒரு ஏகாதிபத்தியத்தை வந்து அது வந்து விடுதலை செய்யறதுக்கு ஏற்பாடா இருக்கு. அப்ப 4ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4ஆம் தலைமுறை உரிமைகள்னா சுற்றுச்சூழல் உரிமைகள்னு சொல்றாங்க. இந்த சுற்றுச்சூழல் உரிமை அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கின்ற பகுதியை எந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எப்ப வந்து பேசப்பட்டது, ஏன் பேசப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா 2 உலகப் போர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பனிப்போர்னு ஒண்ணு ஆரம்பிக்குது. அந்த பனிப்போர் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க உலகம் வந்து 2 பிரிவாக பிரிச்சிருக்கு. 2 பயங்கரமா ஆயுத படைகளை பெருக்கி வச்சிருக்கு. ஆயுதங்கள் அதிகமாக அளவுல 2 பகுதி மக்களிடையும் அதிகமாக இருக்கிறது. அப்ப இது அமெரிக்காவா ரஷ்யாவா இது இந்த 2 நாடுகளும் பனிப்போர்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பனிப்போர்களுடைய மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இனி ஒரு போர் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 3ஆம் உலக போராக இருக்கும். அப்படி போர் நடந்துச்சுன்னா 2 பக்கமும் பயங்கரமான அழிவை சந்திச்சு இனிமேல் இப்படி ஒரு ஒரு போ இப்படி ஒரு நாடு இருந்துதான் கூட தெரிஞ்சுக்கிறது முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வெறி. ஏன் அப்ப அந்த மாதிரி போர் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லா நாடுகளும் உலகத்துல அழிஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா 2 நாடுகளும் மிக அதிக அளவுல அந்த வெடிபொருட்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பெருக்கி வச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் பயன்படுத்துறப்ப உலக அழிவை நம்ம வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதுனால சுற்றுச்சூழல் உரிமைன்னு சொல்லி பத்தி பேசுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு அக்கறையோட கூடியது. நம்ம சுற்றுச்சூழல்ல என்ன இருக்கணும், பாலின நீதி, சிறுபான்மை உரிமைகள், அகதி, இடம்பெயர்ந்த நபர்களுடைய உரிமை இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். 4ஆம் தலைமுறை உரிமை என்பது சுற்றுச்சூழல் உரிமை. நம்ம சுற்றி இருக்கின்ற சுற்றுப்புறம் மெயினா பாதுகாப்பா இருக்கா, நம்ம சுத்தமான காத்தை சுவாசிக்கிறோமா, சுத்தமான நீரை பருகுறோமா, நம்ம சுத்தி என்ன இருக்கு. ஏன்னா பனிப்போர்ல வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து நம்ம சந்திச்ச மாதிரி ஆயிடுச்சு. பனிப்போர் அந்த பனிப்போர்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஏன் போர்ல ஈடுபட்டாங்கன்னு தெரியாது, ஏன் போரை விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னு தெரியாது, போரை நிப்பாட்டிட்டாங்கன்னு தெரியாது. 2மே ஒண்ணுமே இல்லாம போர் வந்து சம இதா வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த சூழலியல் மாறுபாட்டை ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா 2ஆம் உலக போர் முடிகிறப்ப ஜப்பான் மீது வீசப்பட்ட அணுகுண்டுகள் ஹிரோசிமா நாகசாகி, இந்த ஹிரோசிமா நாகசாகினுடைய அழிவு தான் இப்ப வந்து 4ஆம் தலைமுறையில எதை பத்தி பேச வைக்குதுன்னா சூழலை பத்தி பேச, சுற்றுச்சூழல் உரிமையை பத்தி பேச வைக்குது. ஏன்னா ஹிரோசிமா நாகசாகி மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து சந்திச்சிருச்சு. மிகப்பெரிய அழிவை சந்திச்சு காரணம் என்னன்னா சூழல் வந்து சுற்றுச்சூழல் ஃபுல்லா என்ன ஆச்சு, மாசமாயிருச்சு. அந்த அந்த அணுகுண்டுனால ஹிரோசிமா நாகசாகி 2 நகரங்களுமே அழிச்சு. அது மட்டும் இல்லாம அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அடுத்தடுத்து பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாமே ஒரு குறைபாடோடு பிறப்பவர்களாக வந்து ஆயிடுச்சு. அப்ப இந்த சுற்றுச்சூழல் நம்ம என்ன பண்ண ஆகணும், காப்பாற்றியே ஆகணும். அப்ப
அப்ப இந்த காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் வந்து இப்ப பேசப்படுறது. அதுல இந்த உரிமைகளை மெயினா யார் கொடுத்திருக்கப்பட்டிருப்பாருங்க? அகதிகள், இடம்பெயர்ந்த நபர்களுடைய உரிமை, சிறுபான்மையினுடைய உரிமைகள், இது எல்லாமே இதுல அடங்கும். 4ஆம் தலைமுறை உரிமைகள். அடுத்தது இந்த 3 தலைமுறையும் 20ஆம் நூற்றாண்டு வரை அது வச்சுக்கலாம். 20ஆம் நூற்றாண்டுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் தலைமுறை மட்டும்தான். இதுக்கு என்ன காரணம்னா உலக அளவில் நடந்த போர்கள், உலக அளவில் நடந்த போர், புரட்சி, பயங்கரமான ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை, காலனித்துவத்தை எதிர்த்து போராடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம். அப்ப அது போக புதிய சமூக இயக்கங்கள், சமூக இயக்கங்கள்னா மறுமலர்ச்சி இயக்கங்கள்லாம் நிறைய தோன்றுது. அப்ப இதனால ஏற்பட்ட ஒரு குழப்பம் தான் இதுக்கு வந்து ஒரு காரணம். எல்லா நாடுகளும் முன்னேறி கொண்டிருக்கின்ற முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கு. அப்ப புரட்சிகள் இல்லாத நாடாக இருக்கணும், போர்கள் இல்லாத நாடாக இருக்கணும், நாடும் முன்னேறணும் அப்படிங்கிறப்ப இந்த உரிமைகள் வந்து 4ஆம் தலைமுறை உரிமைகள் வந்து பேசப்பட்டு வந்து வருது. அப்ப இந்த குழப்பத்தினால ஒரு மாதிரி ஒரு மாற்றம் வந்து தான் அந்த நம்ம சொல்லலாம் இயற்கை உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த இயற்கை உரிமைகள் அப்படி காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மனித உரிமைகள் அப்படின்னு வளர்ப்படைஞ்சிருச்சு. ஐக்கிய நாடுகள் சபையிலேயே 2ஆம் உலகப் போர் முடிந்த உடனேயே 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே வின்ஸ்டன் சர்ச்சிலும் உட்ரோ வில்சன் உட்கார்ந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா உலகத்திற்கு அமைதியை கொடுப்பதை பத்தி பேசுறாங்க. உலக நாடுகளிடையே அமைதி வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கணும். இது மாதிரி ஒரு பொதுநல அமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த பொதுநல அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னா மக்களிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை வந்து பேசி தீர்க்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி இதே போல உரிமைகளை பேசுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். மெயினா என்ன உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா மனித உரிமைகளை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு உலகளாவிய பிரகடனம். இதை பத்திய ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுது. அப்ப இந்த அடுத்து சமூக குழுக்கள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சமூக குழு என்றால் ஒரு ஒத்த எண்ணம் கொண்ட ஒரு குழு, ஒரு மக்கள் வந்து ஒருங்கிணைந்து இருப்பதுதான் சமூக குழு. ஒரு சமுதாயத்துல குழுக்கள் நிறைய இருக்கு. இந்த குழுக்கள் வந்து எப்படிப்பட்ட குழுக்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒத்த எண்ணம் உடைய ஒரே வழியை எண்ணமாக கொண்டவர்கள், ஒரே விஷயத்த இவங்க வந்து இவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம், ஏன்னா இவங்க வந்து இதை நோக்கி தான் போவாங்க, இவங்க இதை நோக்கி போவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான குழுக்கள் வந்து இந்த குழுக்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா சமூக மோதல்கள் அதிகமாக உருவாகிறது. அப்படிங்கிறப்ப இந்த குழுக்களை பாதுகாக்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் சமூக மோதல்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக அளவில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னா ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில், ஒரு மொழி பேசுகின்ற ஒரு அடிப்படையில் ஏதோ ஒண்ணு அந்த குழுவானது எப்படி இருக்கணும்னா ஒரு தனித்துவமான ஒரு சொந்த எண்ணத்தை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பாக இப்படி இருக்கணும். ஆனா வெவ்வேறு எண்ணங்களை கொண்ட ஒரு குழுக்கள் நிறைய இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது கூட என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமோ சண்டையோ இந்த மாதிரி நடக்கும். அப்ப அந்த சமூக குழுக்கள் வந்து மிகவும் புனிதமாக தங்களுடைய கருத்தை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப அந்த குழுவுல பங்கேற்றுக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஒத்த எண்ணம் கொண்டவங்களோட சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணம் கொண்டவர்கள் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த ஒத்த எண்ணம் கொண்டவர்களுடைய மோதல்கள் இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சமூக மோதல் என்ன செய்யும், சமூகத்துல மிகப்பெரிய கொடுங்கோன்மையை உண்டாக்கும். அது போல சமுதாயம் என்ன பேசுறாரு அப்படின்னா அம்பேத்கர் வந்து சமூக உரிமைகள் வந்து காப்பது யார், உண்மையான பாதுகாவலர் யாருன்னா அரசாங்கம் தான். அப்ப இந்த உரிமைகள் வந்து சட்டத்தால மட்டும் இல்ல, சமூக தார்மீக மனசாட்சி, இந்த மனசாட்சி என்ன இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான சட்டத்தை யார் தேர்ந்தெடுத்துக்கலாம், எது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா சமூகத்திற்கும் ஒண்ணு போல ஒரு அடிப்படை உரிமை, அதே போல ஒன்று போன்ற ஒரு நீதித்துறை, பாராளுமன்றம் முடிவெடுக்கின்றது வந்து கரெக்டா இதே போல முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இதெல்லாம் வந்து சரிவர செயல்பட்டால் பிரதிநிதித்துவம் வந்து உரிமைகளோடு கிடைந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த அரசியல் ஜனநாயகத்தை எப்படி மாறுபடுத்தணும் அப்படின்னா சமூக ஜனநாயகமாக மாற்ற வேண்டும். சமூகம் தான் அதுல ஒண்ணு, சமூகத்துல குழுக்கள் தான் அதிகமாக இருக்கின்ற அந்த குழுக்கள்ல வந்து ஒற்றுமை வரணும் அப்படின்னா அரசியல் ஜனநாயகம் சமூக ஜனநாயகமாக மாற வேண்டும். சமூக ஜனநாயகம்னா என்ன, அது எப்படி இருக்கணும், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை சொல்ற ஒரு சமுதாயம் தான் சமூக ஜனநாயகம். எப்படின்னா எல்லாரையும் ஒண்ணு போல பார்க்கணும், எல்லாரும் ஒரு சமமாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்கணும், எல்லாரும் ஒரு சகோதரத்துவத்தோடு வந்து என்ன பண்ணணும், பழகணும்.
ஜனவரி 26 1950 வந்து நமக்கு வந்து அவர் சொல்றாரு, அம்பேத்கர், நம்ம ஒரு முரண்பாடுகள் நிறைந்த ஒரு உலகத்திற்குள் போய் ஒரு வாழ்க்கைக்குள்ள போறோம். இதுல அரசியல் சமத்துவம் இருக்குமா? இருக்கணும். சமூக பொருளாதார சமத்துவம் இருக்குமா? இருக்கணும். அப்ப அரசியல் சமத்துவம் கூட இதுல கிடைச்சிரும். அரசியல் அமைப்பின் மூலமாக ஒரு அரசியல் சமத்துவம் கிடைச்சிரும். ஆனா சமூக பொருளாதார மனப்பான்மை வாழ்க்கையில சமத்துவத்தை வந்து அடையவே முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு பேசுறாரு. அப்ப இந்த முரண்பாட ஆரம்பத்திலேயே நம்ம களைஞ்சிட்டோம் அப்படின்னா, சமத்துவமின்மை இல்லை, எல்லாம் சமமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அரசியல் ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பு நல்லபடியா வந்து செயல்படும். அப்ப அரசியல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா சமத்துவம் இருக்க வேண்டும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருந்தால்தான் சமூக ஜனநாயகமாக இந்த அரசியல் ஜனநாயகம் மாறுபடும். அப்ப மாறுபடுறப்ப மக்களுடைய தேவைகள் வந்து என்ன செய்யப்படுறாங்க வந்து பூர்த்தி செய்யப்படும். அப்ப இந்த 3 வெவ்வேறு கட்டங்களாக நம்ம இவருடைய உரிமைகளுக்கு வந்து அம்பேத்கர் வந்து நிறைய இடத்துல பாடுபட்டிருக்காரு. இவருடைய பாடுபட்ட விஷயங்களை இவரை வந்து 3 விஷயமா 3 கட்டமா இவருடைய அந்த உரிமைகளுக்காக இவர் போரிட்டதை வந்து சொல்லலாம். 1 சமூக சீர்திருத்தவாதியாக சொல்கிறார், 2வது அரசியல்வாதியாக சொல்கிறார், 3வது ஒரு மத துறப்பாளராக சொல்கிறார். 3 விதமாக அரசியலமைப்புல உரிமைகளை பத்தி இவர் பேசியிருக்காரு. உரிமைகளையும் பிரதிநிதித்துவத்தை பத்தியும் பேசுறாரு. அதுக்காக ரொம்ப போராடி இருக்காரு கூட நம்ம சொல்லலாம். அப்ப முதல்ல பாக்குறோம் இவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அப்ப இவருக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. இந்த நிறைய அடங்காலம் 3 அடையாளம் தான் நம்ம சொல்றது. சமூக சீர்திருத்தவாதி, ஒரு சிறந்த அரசியல்வாதி, சிறந்த ஒரு மத துறப்பாளராக இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு முன் எடுத்துக்காட்டாக இவங்கதான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன் எடுத்துக்காட்டாக இவர் திகழ்கிறாரு. அப்ப சமூக சீர்திருத்தவாதியாக என்ன மாதிரி இருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வுல அந்த சவுத்புரா கமிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. சவுத்புரா கமிட்டி, இந்த கமிட்டியில இவர் வந்து அந்த எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்து போராடுறாரு அந்த கமிட்டியில. அப்ப இந்த இது முதல்ல ஆரம்பிக்கிறது இவருக்கு எல்லாருக்கும் ஒண்ணு போல சமூக சீர்திருத்தவாதியாக மாறி எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதுக்காக கூட்டமும் நிறைய வருது. அப்ப பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீண்டத்தகாதவர்களுக்கு சமமான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். இது முதல் போராட்ட கட்டம். அது யாரோட போராடி இருக்காரு? சவுத்புரா கமிட்டியோட போராடி இருக்காரு. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகாரம் என்பது உரிமைகளின் ஒரு வடிவம். அதனால என்ன கேட்கிறாரு அப்படின்னா, வாக்குரிமைக்கான அளவுகளுடைய மாறுபாடு, அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு வந்து அதிகாரம் எங்கெங்கெல்லாம் இருக்கணுமோ அந்த இடத்துல அதிகார பகிர்வு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல அதிகார பகிர்வு உரிமையை பற்றி கேட்கிறப்ப சமுதாயத்துல சுய நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. அப்ப இதுக்காக என்னென்ன சத்தியாகிரகம்லாம் பண்ணாரு பார்த்தா, மகத் சத்தியாகிரகம், காலாராம் கோயில்ல நுழைவு இயக்கம், அதுபோல முன்னாள் தீண்டத்தகாதவர்களின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்காக தொடங்க. இதுல ஏற்கனவே இருந்து வெளியேறவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த மாற்றத்தை கொடுத்தவர்களுக்கு என்ன செய்யறது அப்படிங்கறதுக்காக ஆரம்பிக்கிறார். ஸோ இப்ப சைமன் கமிஷன், வட்டமேசை மாநாடு, இதுல எல்லாமே ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் வயது வந்தோருக்கான வாக்குரிமை பத்தியுமே அவர் பேசுறாரு. நவீன ஜனநாயகத்துல நல்ல சமத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக உரிமையை போராடுறாரு. அப்ப பாருங்களேன், சமூக சீர்திருத்தவாதியாக எவ்வாறெல்லாம் அவர் செயல்பட்டிருக்காரு பாருங்க. தீண்டத்தகாதவர்களுக்கு வாய்ப்பு, தீண்டத்தகாதவர்களுக்கு சம வாய்ப்பு, அதுக்காக போராடி இருக்காரு. அதுபோல மகத் சத்தியாகிரகம், காலாராம் கோயிலுடைய நுழைவு சத்தியாகிரகம், இது எல்லாமே தீண்டத்தகாதவருடைய சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்காக தொடங்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இவர் வந்து சைமன் கமிஷன், வட்டமை, எல்லாத்துலயும் தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் போராடி இருக்காரு. அதாவது எல்லாருக்கும் வாக்குரிமை, ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வயது வந்தோருக்கான வாக்குரிமை, இத வந்து மிக அதிகாரப்பூர்வமாக கிடைக்கிறதுல வந்து போராடி இருக்காரு. அதே போல நவீனமா இன்னைக்கு ஜனநாயகத்தை நம்ம பார்த்தோம்னா தார்மீக சமத்துவத்திற்கான உரிமை வந்து நமக்கு உறுதிப்படுத்த வேண்டும். அப்ப அதிகாரம் என்பது உரிமைகளுடைய ஒரு வடிவம். அம்பேத்கர் வந்து வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தை சமூக சீர்திருத்தவாதியாக மிக அழகாக போராடி பெறுபவராக இருக்கிறார். இன்னும் இருக்காம சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிறப்ப இந்த அதிகார பகிர்வுல முன்னால தீண்டாதப்படாதவங்கள சமமான வாய்ப்பு கேட்ட சவுத்புரா கமிட்டியோட இவர் எங்க சவுத்புரா கமிட்டியில அவர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கட்டம் வந்து தொடங்குகிறது. அதிகாரம் என்பது உரிமைகளுடைய ஒரு வடிவம் அப்படிங்கிறப்ப இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் மற்றும் வாக்குரிமைக்கான அளவுகளுடைய மாறுபாடு அதிகாரத்தின் மூலமாக இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறத கேட்கிறார்.
ஒரு உரிமையை ஒரு வடிவம் அதிகாரம் என்பது ஒரு வடிவம். அதிகாரம் யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, உரிமை படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்கிறவங்க, மிக சிறிய பதவியில இருக்கிறவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்க? அதிகாரம் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு அங்க உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் எதுவரை செல்லுபடியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொழிலாளர்களுடைய உரிமை எதுவரை இருக்கோ அதுவரை அவங்க செல்லுபடியாகும். தொழிலாளர்களுடைய உரிமை மீறப்படுகின்ற பொழுது தொழிலாளர் பொங்கி எழலாம், அந்த அதிகாரம் படைத்தவர் என்ன செய்யலாம்? அவர் எதிர்த்து போடலாம். அப்ப இந்த மாதிரி சமூகத்துல அந்த அதிகாரம், அது போக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இது ஒரு அளவுகாலில் ஒரு மாறுபாடாக வைத்துக்கொண்டு அதிகார பகிர்வை பத்தி பேசுகிறார். அப்ப அதிகார பகிர்வு உரிமைகளை கேட்கிறப்ப சுய நிர்ணயம் அப்படிங்கிற கோட்பாடை ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்துகிறார். அந்த சுய நிர்ணயம்னா என்ன அப்படின்னா, நானா இருக்கணும், அவ்வளவுதான். என்னை யாரும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நீ இதுதான் பண்ணணும், நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இதுதான் படிக்கணும், நீ இதுக்கு மேல படிக்க கூடாது, நீ இதுக்கு மேல வளரக்கூடாது, நீ இந்த வேலையைத்தான் செய்யணும், இந்த பணிக்காக மட்டுமே நீங்கள் அர்ப்பணிப்பட, நான் இந்த பணி செய்யக்கூடாது, இந்த பணியை விட பதவி உயர்வான நான் பதவியை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூக மட்டத்தில் சுய நிர்ணய கோட்பாடு அப்படிங்கிறத வழங்குறார். அதுபோல மகத் சத்தியாகிரகம், காலாராம் கோயில அந்த நுழைவு போராட்டம்லாம், ஆலய நுழைவு போராட்டம் எல்லாமே எதுக்காக அப்படின்னா, அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லா இடத்துலையும் சமத்துவத்தை பேணுவதற்காக. சமத்துவம் பேரணும், அதே நேரத்துல உரிமைகள் கிடைக்கணும், எல்லாருக்கும் உரிமைகள் கிடைக்கும். உரிமைகள் கிடைத்தால்தான் அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். அதிகாரம் கிடைத்தால்தான், ஏன்னா உரிமைகளுடைய ஒரு வடிவம் தான் அந்த அதிகாரம். அந்த அதிகாரம் கிடைத்தால்தான் அவங்க அதை பிரதிநிதித்துவத்தை சரிவர பயன்படுத்த முடியும். பிரதிநிதித்துவம் மட்டும் கொடுத்துட்டு அதிகாரம் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எதையுமே பேச முடியாது, இவங்களுக்காக எதுவுமே பேசவே முடியாது. அப்ப அந்த அதிகாரம் இருக்கின்ற இடத்தில் உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கும். அந்த உரிமைகளுடைய அளவுகோல் மாறுபடும், கொஞ்சம் 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 மாறுபடும். அடுத்ததாக ஒரு அரசியல்வாதியாக இவர் எவ்வாறெல்லாம் செயல்பட்டிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஒரு அரசியல்வாதியாக அம்பேத்கருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பாக்குறப்ப, அரசியலமைப்பு பதவியில நிறைய பதவிகள்ல இருந்திருக்காரு. பல்வேறு அரசியலமைப்பு பதவிகளில் பல்வேறு நிலைகளில் நியமனம் ஏற்பட்டிருக்காரு. கவர்னர் ஜெனரலுடைய நிர்வாக குழுவில் அப்ப கவர்னர் ஜெனரல்ங்கிறது எப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு 1909 1919 சட்டத்துல பார்க்கலாம். அந்த காலகட்டத்துலதான் என்னன்னு சொன்னோம்னா, கவர்னர் ஜெனரலுடைய கீழே இந்தியர்களும் இருக்காங்க. அப்ப அந்த நிர்வாக குழுவில் தொழிலாளர் உறுப்பினராக முதல்ல செய்யறேன். ஏன் அப்படின்னா, தொழிலாளர்களுக்கு தான் முதல்ல உரிமை வழங்கணும், அவங்கள சுரண்டல்ல இருந்து பாதுகாக்கணும். அவங்களுக்கு இத்தனை மணி நேரம் தான் வேலை இருக்கணும், இத்தனை மணி நேரம் வேலைன்னா இவ்வளவு சம்பளம் இருக்கணும். இது எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா, சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு உரிமையாக இருக்கிறது. அப்ப இந்த நிர்வாக குழுவில் தொழிலாளர் உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த சுரண்டலில் இருந்து மக்களை பாதுகாக்கின்ற சட்டத்தை இயற்றுவதில் முக்கிய பங்கு. சம வேலைக்கு சம ஊதியம், இதுதான் சரி. சம வேலையை பார்க்கின்ற வேறு வேறு நபர்கள், அவர்கள் இந்தியர்கள் ஐரோப்பியர்கள் காலகட்டத்தில் சம ஊதியம் இல்லை, அது உண்மைதான். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படலை. இந்தியர்கள் என்றால் ஒரு விதமான வேலைப்பாடு மாதிரி கொடுக்கப்பட்டது, ஊதியமும் வேற மாதிரி கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் அதே தகுதி, அதே வயது பணிமூப்பை உடைய ஒருத்தருக்கு, ஒரு ஆங்கிலேயருக்கு வழங்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சம ஊதியம் கிடையாது. சம வேலை மட்டும் அதிகமான வேலையாக இருக்கும், சம ஊதியம். அப்ப இதுக்காக சட்டங்களை இயற்றி சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறத பேசுறாரு. அதே போல அரசியலமைப்பு சபையினுடைய வரைவு குழு தலைவராக மிக முக்கிய பங்கு. இந்த அரசியலமைப்புன்னு எடுத்தீங்க அப்படின்னா அது அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிக நீளமான விவாதத்திற்குரிய மிக அழகிய அளவுல அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக இருந்து அரசியலமைப்பை உருவாக்கி கொடுத்த பெருமைக்குரியவரும் இவர் தான். அதன் மூலமாக சில அரசியல் சாம்ராஜ்யத்தை எப்படின்னா, அந்த வரைவு குழுவில் மக்களுக்கு எப்படியெல்லாம் உரிமைகள் கொடுக்கணும், செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவதன் மூலமாக ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துடன் கூடிய அதிகார பிரிவு, கூடுதலான அதிகார பிரிவு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். வகுப்பு வாரி அப்படின்னு சொன்னாங்க என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா, இன மத எல்லா சம்மந்தமும் வந்துருச்சு, எல்லா விதமான சம்மந்தங்களும் அடங்கிய ஒரு பிரதிநிதித்துவம். அது மூலமாக கூடுதலான ஒரு அதிகார பிரிவு. அதுபோல தார்மீக சமத்துவம். தார்மீக சமத்துவம்னா என்னங்க? அதாவது சமத்துவம் என்றால் சமம், எல்லாரும் சமம். தார்மீகம் என்னன்னா மனசு சம்பந்தப்படுது.
மனசு சம்பந்தப்பட்டு நம்ம தார்மீகமாக ஒருவரை சக மனுஷனாக பார்க்கின்ற அந்த சமத்துவம் மீண்டும் மீண்டும் அது உறுதிப்படுத்தும் வகையில் இடைவிடாத போரை ஒரு நடத்துவதற்காக வயது வந்த உரிமையின் பயன்பாடு. அப்ப வலுவான எதிர்கட்சியினுடைய முன்னிலை இருக்க வேண்டும். இதுக்காக எப்படி இருக்கணும் அப்படின்னா, வலுவான எதிர்கட்சி இருக்கணும். வலுவான எதிர்கட்சி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சி அதிகமான பெரும்பான்மை பெற்று இருந்தாலும் அது ஜனநாயகம், சிறப்பான ஜனநாயகம் கிடையாது. அப்ப ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓரளவுக்கு சரிசமமா இருந்தா தான் வலுவான எதிர்கட்சியாக இது இருக்கும். வலுவான எதிர்கட்சி இருந்தா தான் ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்படும். அந்த வலுவான எதிர்கட்சி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுபோல உச்ச நீதிமன்றம் இது தீர்வுகளுக்கான உரிமை, அதாவது என்னென்ன நமக்கு அரசியலமைப்பின் மூலமா ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா, ஒரு நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு மனு போடலாம், ஒரு பெட்டிஷன் போடலாம், எதுனாலும் ஒண்ணு பண்ணலாம். அப்ப அதுக்கு சரியான தீர்வை யார் கொடுப்பான்னா உச்ச நீதிமன்றம் தான் கொடுக்கணும். ஏன்னா அதான் அரசியலமைப்பினுடைய ஆன்மா. அரசியலமைப்பு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த அரசியலமைப்புல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திற்கும் தீர்வு எதன் மூலமாக மக்களுக்கு கிடைக்கின்றது என்றால் இந்த உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கிறது. அப்ப இந்த அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமையை வழங்குவதற்கு உச்ச நீதிமன்றமும் சிறப்பாக செயல்பட வேண்டும். அப்ப அது போல சட்ட அமைச்சராக பணிபுரிஞ்சிருக்காரு. இந்து கோட் மசோதால இருந்திருக்காரு. அது அப்ப எவ்வளவு சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார். முதல்ல பார்த்தா நம்ம சமூக சீர்திருத்தவாதியாக எந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு, உரிமைகளுக்கு பங்களிப்பு எவ்வாறு வழங்க வேண்டும் என்று அம்பேத்கர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக எவ்வாறு செயல்பட்டார், சமூக சீர்திருத்தவாதிக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த அரசியல்வாதியாக எவ்வாறு செயல்பட்டிருக்கார், இவருடைய பங்களிப்பு என்ன, ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இவர் என்ன பண்ணியிருக்காரு, சிறந்த பங்காற்றி இருக்கிறார். வலுவான ஒரு எதிர்கட்சியினுடைய முன்னிலையாக இருந்திருக்கிறார். அதுபோல நல்ல ஒரு சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறார். இந்து கோட் மசோதாவை செயல்படுத்தியவரும் இவர்தான். அதன் மூலமாக எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொத்துரிமை, எல்லா உரிமைகள் வழங்கப்பட அந்த உரிமை அதன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது அரசியல்வாதியாக இவருடைய பங்களிப்பு, உரிமைகளுடைய அணிவகுப்பு. அடுத்து பார்த்தோம்னா சமய துரியாக எப்படி இருந்தாரு அப்படின்னு பாக்குறப்ப, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவத்தை போராடுறதுக்காக மனித வாழ்வினுடைய மதத்தினுடைய இன்றியமையாம யோசிக்கிறார். இது மதத்தின் மூலமாக தடுக்கப்படுகிறது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். ஒரு மதம் தன்னுடைய தார்மீக உணர்வில் தனிப்பட்ட உரிமைகளை மக்களுக்கு வழங்கல அப்படின்னா அந்த மதத்துல கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் தொலைவுகள் அதிகமாக விடுகிறது, நிறைய இடைவெளி ஆகிவிடுது. அப்ப அந்த இடைவெளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது சிறந்த மதம் கிடையாது. அப்ப தன்னை பின்பற்றுவர்களுக்கு தான் இந்த மதத்தை நான் சேர போறேன், இந்த மதத்தில் சேர்ந்து நான் என்ன பண்ண போறேன், அதை பின்பற்ற போகிறேன், என்னை பின்பற்றி நீங்களும் வாங்கன்னு சொல்லி மக்களை சொல்றாரு. சொல்லி பௌத்த மதத்திற்கு மாறுகிறார். சகோதரத்துவத்திற்கான போராட்டம் மதத்தை மாற்றியதிலும் அவருடைய தொடர்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள், நான் எதிர்பார்த்த உரிமைகள், ஒரு தார்மீகமாக தனிப்பட்ட உரிமைகளை ஒரு மதம் கொடுக்க தவறுகிறது என்கின்ற பட்சத்தில் அந்த மதத்தில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இடைவெளி அதிகமாகிறது. அந்த இடைவெளி அதிகமாக இருப்பது குறைக்கப்பட வேண்டும் என்றால் என்னை சகோதரனாக, எனக்கு சுதந்திரம் அளிக்கின்ற, என்னை சமத்துவத்துடன் பார்க்கின்ற எனக்கு ஒரு மதம் தேவை. அந்த மதம் அந்த மதத்தை நான் பின்பற்ற போகிறேன், அந்த மதத்தை என்னோடு சார்ந்து அனைவரும் பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு பௌத்த மதத்திற்கு போராடு. முதல்ல போராடி அந்த பௌத்த மதத்துல சேர முந்தி என்ன மாதிரியான மதத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த மதத்திற்காக நிறைய படித்து அந்த மதத்தை தேடுகிறார். என்ன மாதிரியான மதத்திற்கு நம் உரிமை கொடுப்பது என்பதை தேடி தேடி பின்பற்றி அதன் பின்பு அந்த பௌத்த மதத்திற்கே மாறுகிறார். இந்த பௌத்த மதத்திற்கு மாறிய பின்பு அந்த அவர்களுக்கு மத அங்கீகாரத்தின் மூலமாக சமத்துவம் கிடைக்கும். அந்த சமத்துவம் அரசியல், அவர் முதல்ல போராடுறது அரசியலமைப்பின் மூலமாக சம உரிமை, அந்த அரசியலமைப்பின் மூலமாக ஒரு தனிப்பட்ட பிரதிநிதித்துவம், அரசியலமைப்பின் மூலமாக ஒரு தனிநபருடைய முன்னேற்றம், இதெல்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்த அம்பேத்கருக்கு உரிமைகளுடைய அணிவகுப்பில் சமய துறவியாக தான் அங்கீகாரத்தை பெற்று தர முடியும். கடைசி போராட்டமா சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கிறார், அரசியல்வாதியாக இருக்கிறார், பின்பு சமய துறவியாக
இந்த மதத்தை பின்பற்றுவதன் மூலமாக சரிசமமான அங்கீகாரம் மக்களுக்கு கிடைக்கும் என்று பௌத்த மதத்திற்கு மாறுகிறார். தன்னை பின்பற்றுபவர்களோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்நாளின் இறுதி காலகட்டத்துல பௌத்த மதத்தை சார்ந்தவராக நம்ம அம்பேத்கர் இருந்திருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இவருடைய பங்களிப்பு நம்மளுடைய அரசியலமைப்புல எந்த மாதிரிலாம் அப்படின்னு பாக்குறப்ப, இனம், மதம், ஜாதி, வர்க்கம், பாலினம், தேசியம், இது எல்லாத்தையும் மீறி மதம் வேண்டாம், இனம் வேண்டாம், எந்நாடு அப்படின்னு சொல்ற ஒரு தேசிய உணர்வு மட்டும் அங்க இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதாவது தேசியம் அப்படிங்கிறத நம்மளுடைய அரசியலமைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் வரியே என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எந்த விதமான சமத்துவத்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, ஜாதிகளற்ற, இனமற்ற, மதமற்ற, எதையும் சாராத ஒரு அரசியலமைப்பாக நம்ம பார்க்கிறோம். ஆனா நடைமுறையில பாக்குறப்ப அந்த பேதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபருக்கு ஒரு வாக்கு அப்படின்னு கொடுக்கறதுனால இந்த தார்மீக அந்த உரிமையை அவர்கள் வழங்குவதனால, உலகளாவிய வயது வந்தோருக்கான வாக்குரிமையை வழங்குவதன் மூலமாக இந்த உரிமையை அவர்களுக்கு பெற்றுத்தர முடியும் அப்படின்னு சொல்லி போராடி அனைத்து மக்களும் சமமாக அரசியலில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா முன்னிறுத்தி அதை மக்களுக்கு பெற்றும் தந்திருக்கிறார். இன்றைக்கு எல்லா விதமான அரசியலில் யாருனாலும் பங்கெடுத்துக் கொள்ளலாம், யாருனாலும் யாருக்கும் ஓட்டு போடலாம் என்னுடைய வாக்குரிமையை பயன்படுத்தி. அதே போல என்னுடைய சிவில் மற்றும் அரசியல் உரிமையை பயன்படுத்தி யார் வேண்டுமானாலும் என்ன பங்கெடுத்துக் கொள்ளலாம், அரசியலில் ஒரு வேட்பாளராக பங்கெடுத்துக் கொள்ள முடியும். எனக்கு அதுக்குரிய தகுதிகள் இருந்தால் மட்டும் போதும். அதற்கு இனம், ஜாதி, வர்க்கம், மொழி, நீ சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு தடை அங்க கிடையாது. ஒரு சீக்கியனாகவும் இருக்கலாம், ஒரு இஸ்லாமியராகவும் இருக்கலாம், அல்லது எந்த மதத்தை பின்பற்றுபவராகவும் இருக்கலாம். எந்த விதமான சிறுபான்மையினருக்கும் அது எல்லாருக்கும் சமமான ஒன்றாக நம்ம பேசப்படுது. அப்ப இன்னைக்கு நம்ம அழகுல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, அரசியலமைப்பினுடைய விதிகள் பத்தி பார்த்தோம். அரசியலமைப்பினுடைய நிர்ணய சபையில இருந்து ஆரம்பிச்சு அரசியலமைப்பு விதிகள் என்னென்னலாம் சொல்லியிருக்கு, எவ்வாறு தனி தொகுதிக்கான அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது, அதற்கு அம்பேத்கருடைய பங்கு என்ன, தனி தொகுதி என்பது ஒரு தனிப்பட்ட பிரதிநிதித்துவத்தை ஒரு தனி மனிதர்களுக்கு அங்கீகாரம் செய்வதற்கு, ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதியில், ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினர் அதிகமாக வாழுகின்ற பகுதியில் அந்த சிறுபான்மையினரில் இருந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கு அங்கு அவங்களுக்கு அதற்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்ட இடங்களில் வாக்குரிமை கொடுப்பதற்கான உரிமை முதல் உரிமை. அடுத்து அந்த பிரதிநிதிகள் தங்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். அப்ப இந்த தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு எப்ப எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா 1909 இருந்து பார்த்தோம்னா சட்டத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இவ்வளவு கல்வி படிச்சிருந்தா உனக்கு வாக்குரிமை, இவ்வளவு சொத்து வச்சிருந்தா உனக்கு வாக்குரிமை. இதெல்லாம் மீறி உலகளாவிய அளவுல வயது வந்தவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமைங்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர் போராடி அதன் விளைவாக அவருடைய அங்கீகாரம் என்ன விதமாய் கிடைச்சிருக்கு மக்களுக்கு அப்படிங்கிற பாக்குறோம். அதே போல வகுப்புவாத எண்ணம் அதிகமாக தலை தூக்கி கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் ஜனநாயகத்தில் எவ்வாறு அந்த ஜனநாயக அரசியலமைப்பு கொடுக்க வேண்டும். ஜனநாயக அரசியலமைப்பு என்பது சமூக அரசியலமைப்பு. சமூகம் சிறப்பாக இருந்தால் தான் அந்த அரசியலமைப்பு சிறப்பாக செயல்பட முடியும். அப்ப சமூகம் சிறப்பாக இருக்கும்னா தனி மனிதர் எவ்வாறு முன்னேறணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா சிறுபான்மையினருடைய பங்களிப்பு சமமாக இல்லை. அதான் இவருடைய பதிவு. ஏன்னா 1942 சிவில் சர்வீஸ்ல 1056 பேருக்கு ஒரே ஒரு பட்டியல் இனத்தவர் தான் அங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப அனைவரும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா அனைவருக்கும் கல்வி சமமாக வழங்கப்பட வேண்டும், கல்வியும் சமமாக வழங்கப்பட வேண்டும். அதுபோல அரசியலில், அதுபோல அலுவலகங்களில், அரசு அலுவலகங்களில் உத்தியோகம் அந்த மாதிரியும் சமமாக வழங்கணும். இந்த இரண்டு விதத்தையும் சொல்லி பொது சேவையில இந்த எல்லாரும் பங்கெடுத்துக்கிறதுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டால்தான் எல்லாரும் ஒண்ணு போல முன்னேற முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்பதான் என்னவா வரும் அப்படின்னா ஜனநாயகம் என்பது ஒரு ஜனநாயகத்தை தனியா பிரிச்சு பார்க்கல. நீங்க நம்ம லைஃப்ல வாழ்க்கையில ஒரு இணைந்த ஒரு விஷயம். இது பின்னி பிணைஞ்ச ஒரு சமுதாயம்.
அப்ப தனிப்பட்ட ஒரு பிரதிநிதித்துவம் வேணும். அப்பதான் தேசிய உணர்வு வளரும். அப்பதான் எந்த விதமான ஜாதி பாகுபாடு இல்லாமல் தனிநபர் பிரதிநிதித்துவம் என்பது தனிநபரை மட்டும் முன்னேற்றாமல் அந்த சார்ந்த சமூகத்தையும் முன்னேற்றி அந்த ஒரு பரஸ்பர சார்பு உணர்வோடு ஒரு நல்ல சிறந்த ஒரு ஜனநாயக உரிமையை எல்லாருக்கும் பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நன்றி.